வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 27வது போட்டி குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பெரிய எதிர்பார்ப்பு இந்த போட்டியில் இருக்குது. ரைவல்ரி அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ரெண்டு டீமும் வேர்ல்ட் கப்பில் மோதும்போது அந்தளவுக்கெல்லாம் பெருசாக பாகிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் இருந்ததில்லை. இந்தியா டாமினேட் தான் பண்ணியிருக்காங்க. T20 வேர்ல்ட் கப்னு வரும்போதுமே அதில் டாமினேட் பண்ணுறது இந்தியா தான். தொடர்ந்து அதை பார்த்துட்ருக்கோம். ரீசன் சில இயர்ஸ்லாம் பார்க்கும்போது சில மேட்சஸ் இந்தியா பாகிஸ்தான் மோதிர மாதிரி இருந்தால் ஏசியா கப் இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் இப்படி தான் விளையாடுறாங்க. அதுலேயுமே இந்தியா தான் டாமினேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் இதில் பயங்கரமாக இருக்காங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. February 15 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆர் பிரேமதாசா ஸ்டேடியம் கொழும்புல தான் இந்த போட்டி. ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பேஸில் இருக்கிறதா பார்க்குறோம். அண்ட் நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். பவுண்டரி டைமென்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படி இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. சண்டே ஈவினிங்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஜென்ரலாக கிரிக்கெட்னா ஒரு வகையில் அதில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கொழம்புல க்ளவுட் கண்டிஷன் தான், மழை இல்லை அப்படிங்கிறது தான் ஃபோக்காஸ்ட்டு. இருந்தால் கூட சின்ன இன்ட்ரப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி மழை இருக்காது. முழுமையான மேட்ச் பார்க்கலாம். பாகிஸ்தான் சல்மான் மிர்சாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது ஆஃப் பிரேக் பவுலர் நீடு பாகிஸ்தானில். ஏன்னா இந்தியாவில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உஸ்மான் தாரிக்கை கண்டினியூ பண்ணணும். அண்ட் அவர் பாஸ் பண்ணி பவுல் பண்ணுற விதம் கண்டிப்பாக ஆப்பனன்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அதை பேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ சல்மான் மிர்சா உள்ளே கொண்டு வரணும்னா நவாஸ் மாதிரி ஆட்களை வெளியே தள்ள வேண்டியதாக இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு அப்ரன் நல்லா பண்ணுறாரு. சதாப் நல்லா வந்துட்டார் கேமுக்குள்ளே. நவாஸை போன போட்டியில் ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே நவாஸ் மோஸ்ட்லி கண்டினியூ ஆவார். மிர்சாக்கான வாய்ப்பு குறைவு. பட் நிறைய நேரங்களில் பாகிஸ்தான் இந்தியாவை மடக்கிறது ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு தான். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. மடக்கிறதுங்கிறத விட அப்படி தான் பேசப்படும். பட் ஃபாஸ்ட் பவுலருங்கிற வகையில் சிங்கிள் ஃபாஸ்ட் பவுலர் கூட அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு ஃபஹீம் அஷ்ரஃப் அப்படி தான் இருக்காங்கங்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க? மிர்சா உள்ளே கொண்டு வராங்களா அதை பார்க்கணும். அப்படி உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்தால் யாரை வெளியில் தள்ளுவாங்க? அப்ரருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுமா? அப்புறம் சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்கார். பாகிஸ்தான் ஸ்பின் பவுலிங்கை லீட் பண்ணுறது அவர் தான். பார்க்கலாம். அண்ட் ஐயூப் இருக்கார். சல்மானாக வேணும்னா பவுல் பண்ண முடியும். இதுவுமே ஆப்ஷனாக இருக்குது. ஐயூப் அண்ட் ஃபர்ஹான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஹானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் 6 ஹிட்டிங் மேன் அப்படிங்கிற மாதிரி டாப் ஆர்டரில் 6 ஹிட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி தான் ஐயூப்பும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. சல்மான் ஆகா கடந்த 2 போட்டியில் டவுனாக இருக்கார். பட் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்ம் இப்போதைக்கு இருக்குது. பாபர் அசாமோட ஃபார்ம் ரொம்பவே டவுனு. ஏர்லியாக கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுறாரு. அதுதான் ப்ராப்ளம். அண்ட் அதுக்கப்புறம் நல்ல கேம் கொடுக்குறாரு. போன போட்டியில் கூட அதை பார்த்தோம். பட் ஸ்டில் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இனிஷியலாக தேவைப்படுது. அது அவர்கிட்ட இல்லை. உஸ்மான் கான் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். போன போட்டியில் ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல முகமது நவாஸை மேலே அனுப்புனாங்க. அந்த இடம் இந்த போட்டியிலே இருக்குமா பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மேலே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான் இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும். காரணம் நம்மளோட லெக் பிரேக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 காரணம். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். அண்ட் நவாஸ்கான ப்ரொமோஷன் இருக்கும். உஸ்மான் கான் சூப்பர் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காரு. சதாப் கானோட ஹிட்டிங்கும் ரீசெண்டாக நல்லா இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் சதாப் கான், நவாஸ் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் சைடு பேட்டிங்கில் அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ண மாட்டாங்க. அது ப்ராப்ளம். ஆனால் பவுலிங் பேஸில் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கண்டிஷன் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் அஷ்ரஃப் அஃப்ரிடி 2 பேருமே பேட்டிங் எபிலிட்டி உள்ள ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். தாரிக்கு அப்புறம் போது ஸ்பின் பேஸில் ரொம்ப கிரேட்டாக குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா ஒரு அதிரடியான சைடு. பேட்டிங் டெப்த்து அக்சர் பட்டேல் வரைக்கும் இருக்குது. அண்டு கேம் சேஞ்சர்ஸ் எல்லாருமே பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாத்தையுமே இருக்குது. இஷான் கிஷான் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க. போன போட்டியில் சஞ்சு ஓப்பன் பண்ணார். அபிஷேக் சர்மாவுக்கு சின்னதாக ஸ்டொமக் இஷ்யூ அப்படின்னு இருந்ததுனால அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருந்துட்டார். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. நிறைய ப்ராக்டிஸ் இந்தியாவுக்கு இல்லை. இந்தியா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வான்கடே, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீலங்கா. நேற்றைய இடத்துலையும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ப்ராக்டிஸ் செஷனை கொஞ்சம் சொதப்பிருச்சு. அண்ட் எனிவே ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இந்தியா பொறுத்த வரைக்கும் இது பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், பவுண்டரி டைமென்ஷன் இந்தியாவில் சின்னதாக பார்த்துட்டு இந்த டைமென்ஷனில் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பாகிஸ்தானுக்கு ஒரு அனுபவம் கொடுத்த ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அண்ட் இது புதுசு கிடையாது இந்த மாதிரி. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அதில் பெட்டராக தான் விளையாடுவாங்க நம்புகிறோம். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் பாகிஸ்தானுக்கு இருக்குது. திலக் வர்மா சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு.
சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங் இவங்கெல்லாம் 6 சிட்டிங் அண்டு ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபார்மட்டுக்கு அக்சர் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஐசிசி ஈவெண்ட்ஸ்லாம் அக்சரோட அந்த உதவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தியாவுக்கு. பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், அஸ்தீப் நியூ பால் பவுலிங்கில் பெஸ்ட்டு. கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார், முன்ன மாதிரி அஸ்தீப் இல்லை, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தால் கூட பெஸ்ட் பவுலர் அப்படின்ற இடத்துல, விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட் அப்படின்ற இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் வருண் சக்கரவர்த்தி சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. எங்கெங்கே பிரேக் வேணுமோ அங்கே வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போய் விடலாம். அந்த இடத்துல பேட்டிங் ஃப்ளோவையும் பிரேக் பண்ணுவார், விக்கெட்டையும் பிரேக் பண்ணுவார். அதுதான் வருண். அதனால தான் வேர்ல்டு நம்பர் 1 பவுலராக அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. சிராஜ், சுந்தர் அண்டு குல்தீப் யாதவுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஜுரி கன்சர்னில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குலாம் வாய்ப்பு. சஞ்சு போன போட்டியை தவற விட்டார். இனிஷியலாக ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டு, ஒரு மொக்க ஷாட் அடித்து அவுட் ஆனார், அதையுமே பார்த்தோம். எனிவே பாகிஸ்தான் இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாட்ட போலிங், பேட்டிங் அண்டு ஓவராலாக பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை. அகெயின்ஸ்ட் நெதர்லாந்து தோல்வியோட விளிம்புலேருந்து தான் பாகிஸ்தான் தப்பிச்சாங்க. அண்ட் இந்தியாவும் அந்த இடத்துல சொல்லி தான் யூஎஸ்ஏக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஒரு இடம் இருந்தது. ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்ற வகையில் சூரியகுமார் இருந்தார். அந்த முதல் போட்டியில் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபஹீம் அஸ்ரஃப் இருந்தார். அண்ட் ரெண்டு டீமையும் பார்க்கும்போது பேட்டர் சைடு கேப்டனாக போகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இந்தியா சைடு போகலாம். பவுலர் சைடுன்னு போகும்போது இங்கே வந்து ரெண்டு சைடுமே கொஞ்சம் டஃப்பு தான். வருண் மாதிரி பவுலர் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அண்டு பாகிஸ்தானோட வீக்னஸ் நான் ரொம்ப நாளாக பார்க்குறோம். அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் விக்கெட்ஸ் விடுவாங்க. குல்தீப் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டு இந்த காம்பினேஷனை விட்டுட்டு குல்தீப்புக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை குல்தீப்புக்கு போனால் அவரை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அன்ஆர்த்தடாக்ஸு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாகிஸ்தான் அவங்களுக்கே தேடி பிடிச்சி விக்கெட் விடுவாங்க. அண்ட் எனிவே ஸோ இங்கே ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் இல்லாமல் வருணோட அந்த மேஜிக் வந்து இருக்குது. ஸோ அதில் விக்கெட்ஸ் நிறைய விடுறாங்க. அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அக்சரும் அந்த மாதிரி இடத்துல சில நேரத்தில் நல்ல பேஸில் வீசுகிறார் அந்த ஸ்பின்னவே. ஸோ அதுலேயுமே விக்கெட்ஸை விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் எனிவே கேப்டன் சாய்ஸுக்கு இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்ரவுண்டர் சைடுன்னு பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா சேஃப் கேப்டன். அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கார், கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கார். ஸோ அவரும் நல்ல சாய்ஸு. இந்த சைடுன்னு பார்க்கும்போது சதாப் கான் ஒரு நல்ல சாய்ஸு. குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் இருந்தால் அங்கே கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் அடிஷ்னல் நம்ம சொல்லணும்னா சதாப் கானோட கூகுளி இந்த விஷயம் இந்தியாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். அண்ட் ஆல்ரவுண்டர் பேஸில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற பட்சத்தில் ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற இடத்துல நவாஸை கொஞ்சம் பண்ணலாம். அண்ட் சேஃபாக அபிஷேக் சர்மா 1 செகண்ட் பேக்கு டெஃபினட்டாக நிறைய பேர் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. போன போட்டியில் இருந்து இந்த போட்டி பார்க்கும்போது இல்லை, போன போட்டியில் இல்லைங்கிறனால கொஞ்சம் குறைவான பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருப்பாங்க. 1 செகண்ட் ஆன் டைமில் அபிஷேக் சர்மாவுக்கான அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக நம்புகிறேன். சூர்யாவை இன்னொரு சைடு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இவங்களாம் பிக் இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க. இஷான் கிஷான் இப்போ வந்து நல்லா பேய் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே இந்தியா சைடாக தான் நிறைய கேப்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டர் சைடு சொல்லலாம். பவுலிங் சைடில் இனிமே பெருசாக கொத்தாக எடுக்கல. ஏன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் வருண் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு, பார்க்கலாம். ரிஸ்கி பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக உஸ்மான் தாரிக் சொல்லணும். ஏன்னா அவரோட பாஸ் அண்ட் பவுல் மெத்தடு வந்து கண்டிப்பாக ஆப்போனன்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம். பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அதில் விக்கெட்ஸ் எடுக்கலாம், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது இந்தியாவில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதுவுமே அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணணும். அண்டு பாபரை கொஞ்சம் யோசிக்கலாம், ஸ்டெபிலிட்டி கொடுப்பார். பட் முக்கியமான இடத்துல நிறைய இடங்களில் ப்ரெஷர் வாங்கிக்குவார். அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் பாபர் கொஞ்சம் ரிஸ்கி பிளேயர் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். உஸ்மான் கானை கொஞ்சம் யோசிக்கணும். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸை மேலே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால், போன போட்டி மாதிரி பண்ணால் அங்கே தான் உஸ்மான் கான் அடி வாங்குவார். அப்படியும் யோசிக்கப்படுது. அப்ரரை கொஞ்சம் ரிஸ்கி பிளேயர் பாயிண்டில் யோசித்து பார்க்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுறங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, நிறைய வின் பண்ண முடியும். அண்டு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.